இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வளாகம் மற்றும் நாரக்கின்பட்டியில் உள்ள தொழிலாளர் அமைச்சுக்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் தரைத்தளம் ஆகியவற்றை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்காரவின் சகோதரர் திசர கிரிசென நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதனை மேற்கோள் காட்டியே குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மனுசன் நாணயக்காரவுக்கு நெருங்கிய மேலும் சில தரப்பினரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மனுச நாணயக்காரவின் இணைப்புச் செயலாளராக இருந்த பாக்சிய காரியவசம் என்ற நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் இஸ்ரேல் தொழில் மற்றும் தென்கொரிய வேலைகளை பெற்றுத் தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் மற்றும் பலர் தற்போது காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக இருந்த தேசப்பிரிய லியனகே என்பவரும் இந்த மனித உரிமை கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.